அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கையில இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா NS400Z. இந்த வண்டியை பற்றி தான் பேச போகிறோம். இதில் நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் அந்த 400cc கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டிலாம் வந்து அந்த 400cc மேலே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப இப்போ 350cc வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 400லேருந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் பவரில் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்னெல்லாம் வந்து அப்டேட் இருக்குது, இல்லை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் சிம்பிளாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சொல்ல போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஜாஜ் NS400Z நம்ம VST வைப் ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூவே பண்ணியிருப்போம். இப்போ இது 350cc டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் டாமினாரோட 350 நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். VST வைப் அந்த மெயின் சேனல்ல பார்க்காதவங்க மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா NS அந்த 400லேருந்து 350 மாத்திருக்காங்க. ஆல்ரெடி ரீசன் சொல்லியிருப்பேன். இது பாத்தீங்கன்னா அந்த 350க்குள்ள இருக்கிறதுனால ஜிஎஸ்டி நாம்ஸ் கீழே வரும். ஸோ 10,000 ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். இதுவே இதுக்கு முன்னாடி 10,000 ரூபான்றது அதிகம். ஸோ இப்போ இதனாலதான் இந்த பிரைஸ் ரேஞ்சு இந்த வந்து டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. மெயினா இதோடைய ஹார்ட்டை பத்தியே பார்ப்போம். இதோடைய வந்து பழைய இன்ஜின் பாத்தீங்கன்னா 373cc வந்து இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு 349cc அதே தான். டாமினார்ல பாத்தீங்கன்னா அதே இன்ஜின் செட்டப் தான். முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 373.27cc இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த டவுன் பண்ணி 349 எடுத்துட்டு வந்திருக்காங்க. பவர்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி 43 பிரேக் ஹார்ஸ் பவர் இருந்துச்சு, 35 Nm டார்க்ன்றது இருந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பிரேக் ஹார்ஸ் பவர்ன்றது இருக்குது, 33 Nm டார்க்ன்றது கொடுத்துருக்காங்க. ரியல் டைம்ல நீங்க பாக்குறப்போ பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஒரு சின்ன வந்து பவர் டிஃபரன்ஸ் இனிஷியல்ல அந்த அக்ரெசிவ் இருக்கும், இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு லீனியர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து கொடுக்கும். மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே லிக்விட் கூல் டெக்னாலஜி தான். இதுக்கு முன்னாடி வந்து அதே உங்களுக்கு செட்டப் வந்துடும். இன்னும் இந்த டிசைனை மட்டும் அவங்க மாத்திருக்கலாம். நிறைய பேரோட ஒப்பீனியனை சொல்ல, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுமே அதுதான். டிசைனை மாத்திரீங்கன்னா இந்த NS400 எல்லாம் வேற லெவல்ல போயிருக்க வேண்டிய ஒரு வண்டி. அந்த டிசைன்னாலே நிறைய பேர் வாங்காம நிக்கிறாங்க. பட் இப்போ இன்னமும் வந்து சிசியை குறைச்சி ஆல்ரெடி வர்றப்பே வந்து டவுன் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் பிரைஸ் ரேஞ்ச் குறைஞ்சனால கண்டிப்பா இதை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இதோடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 176 கிலோன்றது கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. டூரிங்க்கு வந்து ஹெவி இல்லை அது மாதிரி அதை ஓட்டிட்டு 190 kg எல்லாம் ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாம். நல்ல ஸ்டேபிளான ரைட் உங்களுக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் சிட்டி டிராஃபிக் ஹேண்டில் பண்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. சீட் ஐட்டுமே நல்லா வந்து எல்லாருக்குமே மோஸ்டா வந்து அக்சசபிள் ஆகிற அந்த அளவு தான் இருக்கு. ஒரு 5.6 வந்து இருக்கிற பசங்களுக்கு கூட இது வந்து கால் நல்லாவே வந்து எட்டும். அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாக்குறப்பே தெரியும், அதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. 168 mm கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீட் பிரேக்ல எதுவுமே வந்து பெருசா தட்டாது. இதுவுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ்ன்றது கிடையாது. ஏன்னா அங்கங்க NS400 பேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நாங்க அங்க போய் கேட்கறப்ப இன்னும் 400 இருக்கு அப்படின்னா இப்போ வர்றது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஃபியூச்சர்ல இன்னும் கிராபிக்ஸ் கலர் அது மாதிரி எடுக்கலாம். அப்போ 350 வர சான்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு டேட்ல நீங்க இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 400 அது மாதிரி தான் வந்து மென்ஷன் ஆகி வருது. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 110/70 17 இன்ச் வீலு, ரியர்ல 150/60 கொடுத்துருக்காங்க. 17 செக்ஷன் டயர் தான். அதே மாதிரி மாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு MRF வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப் லெவலில் வந்து இன்னும் வந்து சூப்பராகவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கார்னரிங்ல. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே பிரேக்கிங் தான். ஃப்ரண்ட்ல பெரிய 320 mm டிஸ்க்ன்றது கொடுத்துருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS தான். பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஆனால் பிரேக் வைஸ் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க ஒரு 6 feet இருக்கீங்க, இந்த வண்டி உங்களுக்கு மேட்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த NS சீரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட் ஆக்குறவங்களுக்கு ஒரு சின்ன வண்டி பைக் மாதிரி தான் தெரியும். நீங்க கண்டிப்பா ஹைட் ஆகுறீங்கன்னா நீங்க டாமினார் சைட் போயிடுங்க. டாமினார் 400 250 டூரிங் வைசர் போறீங்கன்னா அது உங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆகும். மோஸ்டா நீங்க அட்வென்ச்சர் பைக்ஸ் அது மாதிரி நீங்க போறது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். லைக் வந்து V-Strom போகலாம், இல்லை நீங்கள் இமாலயன் போகலாம், இல்லை இப்போ வந்து RTX கூட போகலாம். நிறைய விதமான அட்வென்ச்சர் டைப்புக்கு நீங்கள் போகலாம். மெயினாக இதுலேயுமே உங்களுக்கு TCSன்றது வந்துடும். அதாவது MTCன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான், வேற எதுவும் கிடையாது. சடனாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ ஸ்லிப் ஆகாமல் ஒரு பாதுகாக்கிற ஒரு நல்ல சப்போர்ட் தான் இது. அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட் மோட் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆமாம், இதில் 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோட் மோட், ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட் அண்ட் ஆஃப் ரோட் மோட். ரெயின் மோட்ல போகிறப்போ சேஃப்டிக்கு பவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் வந்து ஆகும். இதுக்கேற்ற மாதிரி பவர் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து ஆகும் அந்த ரைடிங் மோட்ஸை பொறுத்து. ஸோ உங்களுக்கு USB சார்ஜிங் போட்டும் வந்து வந்துடும். நார்மல் USB தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வைஸ் வந்து ஆல்ரெடி டாமினால சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த NS400 ஐ மீன் 350லையுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்காது. அதே மாதிரி தான் இருக்கும். மைலேஜ் வந்து 2லேருந்து 3 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, வாய்ப்பு இருக்குமா, கொஞ்சமாவது அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா அதே 25 to 28 தான். பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது மைலேஜ் வைஸ் எதிர்பார்க்காதீங்க. பட் இதுல வந்து இந்த வண்டியை எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்,
அந்த அமௌண்ட் தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கிட்ட முன்னாடி வண்டியை காட்டிலும் இப்போ வந்து சீப்பாக இருக்கு. அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு ஒரு 235 கிட்ட வந்துரும் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுன்றது. இது டீலர் வைஸ் கண்டிப்பா ரேட் முன்ன பின்ன மாறினாலும் இந்த பிரைஸுக்கு, அதுவும் இந்த சிசி பவர் உள்ள ஒரு வண்டி கண்டிப்பா மணில இதுதான் கிங்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்றேன். நெக்ஸ்ட் இதோடைய அந்த ஸ்பீடோமீட்டரோட கன்சோல், ஆமா அதே தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதே காப்பி பேஸ்ட் தான். மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே, டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, ப்ளூடூத் கண்ட்ரோலு, அதுக்கடுத்து மியூசிக் கண்ட்ரோலு எல்லாமே உங்களுக்கு சேம் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். மெயினாக இந்த விஷயத்த நம்ம சொல்லவே வந்துட்டோம் லாங் டைமாக போடுறனால. நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்றது வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், கம்பேரிசன் வீடியோவாக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய மெயின் சேனல் விஎஸ்டி வைப்னு இருக்கும், தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கீழே லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதில் போனாலுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்ன்றது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். மெயினாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற NS400Zயோட வீடியோக்குள்ள போவோம். ஸோ சிம்பிளாக ஓவராலாக கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம், இதுக்காக வெயிட் பண்ணலாமா, எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுப்பா. நிறைய அப்டேட் சொல்கிறேன், அதுவும் 350 சொல்கிறேன், எடுக்கலாம், அந்தளவு பட்ஜெட்டும் வந்துருச்சு. உன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்லு, நீ எடுக்க மாட்டியா சொல்லு அப்படின்னா, நான் பட்ஜெட் இந்த அமௌண்ட்டுக்குள்ள ஹை பர்ஃபார்மன்ஸை தேடுறேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு குறையவே இருக்கக்கூடாது. எனக்கு லுக் வைஸ் இந்த டிசைன்ன்றது எனக்கு பிடிச்சிருக்கு, NS சீரீஸில் இது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபீல் இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். அந்தளவு ரியலாகவே நல்ல ஒர்த்தியான வண்டி தான். ஸ்டார்டிங் 400 வரப்பே நம்ம சொல்லியிருப்போம். அந்த லுக்கை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வேற ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக டிவிஎஸ் அப்பாச்சியோட 4V பார்த்துருந்தோம், அது இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டோட டூமோட லைட்டு அதை மட்டும் டிசைனை மாற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த 350 வர்றப்போ ரியலாகவே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதை பார்க்குற ஏதாச்சும் ஒரு டீலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இதை மட்டும் கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரியலாகவே சேல்ஸ்ன்றது அடுத்த லெவலுக்கு போகும். ரியலாகவே ஒரு பட்ஜெட்டில் ஹெவி பவர்டு நேக்கட் பைக் தான் எனக்கு வேணும் உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் தேடிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக இந்த NS350Zயை கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு வழியாக அந்த பேரை கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறப்பையும் நிறைய டைம் NS400Zன்னு சொல்லியே நம்மளுக்கு வந்துருச்சு. டாமினார் 400 வீடியோலையுமே நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆச்சு, 400 சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக 350ன்றது மாறிடுச்சு, 400 இதுக்கப்புறம் வராது. மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் 350 தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்றது குறைஞ்சிருக்கு. ஃபைனலாக நீங்கள் இந்த வண்டி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இந்த டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் ட்ராப் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. நீங்கள் பஜாஜ் மேலே அதுவும் ஒரு 2.5 லட்ச ரூபாய் அமௌண்ட் ரெஸ்ட் பண்ணி இந்த NS400Zயோ இல்லை நம்ம டாமினார் 400யோ எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, நான் தாராளமாக பவர் மட்டும் எதிர்பார்த்தேன்னா நான் எடுப்பேன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.